இன்னைக்கு ஆழ்கடல் சாம்ராஜ்யத்தை ஆளும் ராஜாவான சுறாவை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சுறாக்களில் கிட்டத்தட்ட 500 வகையான சுறாக்கள் இருக்குது. இதில் அதிகமாக வெளியே தெரியறது ஒயிட் ஷார்க் அப்படின்ற வெள்ளை சுறாக்கள் மட்டும்தான். அதுக்கு காரணம் அதோட சைஸ் தாங்க. இருக்கிறதுலே பெரிய சுறா அதுதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய சுறாக்கள் சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குங்க. இப்போ சுறாக்கள் கிட்ட இருக்க ஒற்றுமையான குணாதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுறாக்களுக்கு எலும்புகளே கிடையாதுங்க. ஆமாங்க, சுறாக்களுக்கு எலும்புகளே கிடையாது. அதுக்கிட்ட இருக்கிறது எல்லாமே குருத்தெலும்புகள் அப்படின்னு சொல்லப்படுற கார்டிலேஜ் போன்ஸ் தாங்க சுறாவோட உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது நம்ம மனுஷங்களோட காதில் இல்லை மூக்கில் எல்லாமே வளையக்கூடியிற மாதிரி போன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த போன்ஸ் தான் சுறாவோட உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. இதனால் அது எங்கே வேணாலும் வளைஞ்சு நெளிஞ்சு உள்ளே புகுந்து வெளியே வர்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுறாக்கள் அப்படின்னு சொன்னாலே அதோட பற்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அது ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்கும்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, சுறாவோட வாழ்க்கையில் ஃபுல்லாகவே அந்த பற்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமா. அது எவ்வளோ பற்களை இழந்தாலும் உடனே அடுத்தடுத்த பற்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு சுறாவோட வாழ்க்கையில் 30,000 பற்களுக்கு மேலே அது இழந்தாலும் அதே அளவுக்கு பற்கள் அதுக்கு உடனடியாகவே முளைக்க ஆரம்பிச்சிருமா. இதுதாங்க சுறாவோட பல்லில் இருக்க ரகசியம். சுறாக்களுக்கு ஒரு சிறப்பான உணர்வு இருக்குங்க. அதை ஆம்புலே ஆஃப் லோரெசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை சுற்றி இருக்க சின்ன சின்ன மிருகங்கள்லேருந்து பெரிய பெரிய மிருகங்கள் வரைக்கும் அது எழுப்பக்கூடிய மின்காந்த விசையை அதனால் உணர முடியும். அந்த எலக்ட்ரோ ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உணர்றது மூலமாக அந்த பக்கத்தில் இருக்க இறை எவ்வளோ வேகத்தில் வருது, அது எங்கே பதுங்கி இருக்குது அப்படின்றத அந்த சுறாக்களால் நல்லாவே உணர முடியுங்க. இது வேட்டையாடுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. பெரும்பாலான சுறாக்கள் நீந்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீந்தாமல் இருக்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? சுறாக்களோட செவில்கள் அப்படின்ற கில்ஸில் தான் அது மூச்சு விடுறதுக்கான நுழைவாயிலே இருக்குங்க. அந்த கில்ஸ் வழியாக தான் அது மூச்சு விடுது. அது எப்பப்பெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணுதோ அப்போ தான் அதனால் மூச்சு விடவே முடியும். சில சுறாக்கள் மட்டும்தான் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நீரை உறிஞ்சி அதில் இருக்க ஆக்சிஜனை பயன்படுத்தி சுவாசிக்க முடியும். எல்லா சுறாக்கள்னாலேயும் இதை செய்ய முடியாதுங்க. எல்லாமே நீண்ட நேரம் நீந்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் ஓய்வே இல்லாமல் நீந்திக்கிட்டே இருந்தாலும் அதோட வாழ்நாள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இருக்கிறதுலே அதிகமான வாழ்நாள் வாழக்கூடிய சுறா பேர் கிரீன்ஸ்லேண்ட் சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலே வாழுமாங்க. யாருக்கெல்லாம் இந்த சுறா மாதிரி 400 வருஷம் வாழ்கிறதுக்கு ஆசையாக இருக்கோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த அனிமலை பற்றி தகவல் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.